அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானி சார்பாக இன்னைக்கு நாங்கள் முல்லைச்சேரி வேலனையை எழுதிய நீர் முடிச்சுகள் புக்கை நாங்கள் கற்று அதனோட கருத்துக்களை நாங்கள் உங்கள்கிட்ட பகிர்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த புத்தகம் 145 பக்கங்களுடையது. இந்த புத்தகம் 28 தலைப்புகளை கொண்டது. இந்த புத்தகத்துக்கு மதிப்புரை வழங்கியது அன்பு ஐஎஃப்எஸ் சார். இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை வழங்கியது பிரின்சி, அதாவது பழைய யங் சயின்டிஸ்ட். அதுக்கப்புறம் இந்த புத்தகத்திற்கு வாழ்த்துறை வழங்கியது கே விஜயகுமார் சார். அதுக்கப்புறம் இந்த புத்தகத்துடைய ஃபர்ஸ்ட் தலைப்பு என்னன்னா, குமரி மாவட்டத்தின் நீர்வளம் இயற்கையின் கொடை. அதாவது குமரி மாவட்டத்தோட நீர் வளத்தை பத்தி இந்த டாபிக்ல அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குமரி மாவட்டத்தோட நீர் வளம் சொன்னா அதோட ஆறுகள், அதாவது பழையாறு, கோதையாறு, பரணியாறு, தாமிரபரணி ஆறு பற்றி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, சிற்றாறு 1, சிற்றாறு 2, சிற்றாறு மேல பாய்கிறது என்ற கருத்தை இந்த நூல் சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இது அதிக தண்ணீரை சேமிச்சு வச்சு விவசாயத்திற்கெல்லாம் இது கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த டேங்க்ஸ், அதாவது நம்ம என்ன சொல்லலாம், ஆறுகளை எங்கெல்லாம் அது கனெக்ட் ஆகுது, இந்த மாதிரி தலைப்புகள் கொண்டது இந்த தலைப்பு. அதுக்கப்புறம் நம்ம நீரை எப்படி நல்ல வகையில பயன்படுத்தலாம், நம்ம எப்படி வேஸ்ட் பண்ணாம இருக்கலாம், இந்த மாதிரி கருத்துக்களை இந்த புத்தகம் சொல்லுது. அதுக்கப்புறம் நீர் பிரபஞ்சம், அதாவது நம்ம நீரை எப்படி அதை எப்படி உருவாகுது, அது மட்டும் இல்ல பழைய காலத்துல அவங்க எப்படி இதை யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி எல்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இது நீர் என்பது அது ஒரு வளம் தான். அது நம்ம எப்படி, அதாவது காற்று இந்த மாதிரி முக்கியமான இடத்துல நீருமே ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கு மனுஷனுக்கு. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல உப்பு நீர் 97%, தண்ணீர் ஒரு 3% இருக்கு. ஏன்னா அதிகமா உப்பு நீர் தான் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு சின்ன சின்ன ஏரிகள், குளங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம சுனை, அதாவது மணி குஞ்சுகள்ல தான் இது அதிகமா இருக்கும். அடுத்து ஊரு, அதாவது மக்கள் அதிகமா தண்ணீர் பருகிற இடம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லலாம்னா, அதாவது குளம், அதாவது கிணறு, அந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாம் தண்ணீர் கொஞ்சம் சுத்தமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அது நிலத்தடி நீர் எடுக்கிறது மாதிரி ஒரு சுலபமான வழி. அது மட்டும் இல்ல, அடுத்தது ஒரு ஓடை, இதெல்லாம் இருக்கிறதுனா அது சின்ன சின்ன நீர்நிலைகள். அதுக்கப்புறம் பிற நீர்நிலைகள் அப்படின்னு சொன்னா கடல், குட்டை, அதாவது அதுல எல்லாம் மாடுகளை குளிப்பாட்டலாம் குட்டையில எல்லாம், அதுக்கு இது பயன்படுத்துது. அடுத்து குமரியின் நீர் சங்கிலி, அதாவது நீரோட தொடக்கம், அதாவது அந்த ஆறு எங்க தொடங்குது, எங்க முடியுது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த தலைப்புல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, கடல் நீர், அதாவது கடல் மட்டத்துல 1349 மீட்டர் உயரத்துல புதைலை மலையின் மடியில் ஒரு, அதாவது அது முத்துக்குளியல்னு சொல்லுவாங்க. அது இயற்கையின் ஒரு கொடையாக, அதாவது இயற்கை அதிசயங்கள் இது ஒன்று. அதுக்கப்புறம் வாட்டர் நெட்வொர்க், அதாவது நம்ம என்ன சொல்லலாம்னா தண்ணீர், அதாவது தண்ணீர் எங்க முடியுது, அதாவது முடிச்சுகள்னு நம்ம இதை சொல்லலாம். அதுக்கப்புறம் இது என்னன்னா, மலையிலிருந்து சில தண்ணீர் வரும், மழை தண்ணீர் அதெல்லாம் சேமிச்சு வச்சு அதை நம்ம ஒரு நல்ல தண்ணீரா யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தான் நம்ம மலையிலிருந்து வர தண்ணீர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதுல அதிகமா இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம அந்த மழை நீரை சேமிக்கிறதும் அதை நம்ம பயன்பாட்டுக்கு யூஸ் பண்றதும் அதை தண்ணீரை சேமிக்கிற மாதிரி. மாம்பழத்துறையார் கன்னியாகுமரி அணை வரிசையில மிக கடைசியில இருக்க ஒரு முக்கியமான அங்கம் தான் இந்த மாம்பழத்துறையார். இந்த மாம்பழத்துறையார் எங்க இருக்குன்னா, வில்லுக்குடியில இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல ஆணைக்கிடங்கு என்ற இடத்துல மாம்பழத்துறையாருக்கு பக்கத்துலதான் இந்த அணை கட்டப்பட்டிருக்காங்க. இது 2007 கட்ட ஆரம்பிச்சு 2010 மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இதனாலதான் இதை கடைசியாக இருக்க அணைன்னு சொல்றாங்க. அப்புறம் வள்ளியாறு, இந்த வள்ளியாறு கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ள முக்கியமான ஒரு ஆறு. ஏன்னா இது 6 பள்ளத்தாக்கு வரிசையில இதான் முதல் இடத்துல இருக்குது. இது புதன் டேம்ல போய் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இதுல வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இங்க பக்கத்துல கரையோரத்துல இருக்க கோவில்கள், அப்புறம் இதோட வரலாறை பத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம இயற்கையை நம்ம எப்பெல்லாம் பாதிக்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இயற்கையை சீண்டினான், நிலத்தினும் பெரிது, வானிலும் உயர்ந்தது, குறுந்தொகை. நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு முகத்துவாரம் அப்படின்னா, இது நிலத்துக்கும் கடலுக்கும்
நிலமும் கடலும் சந்திக்கும் ஒரு இடம். இது நம்ம கன்னியாகுமரி கல்வியிலும் மனித வள மேம்பாட்டிலும் வந்து நம்ம வளர்ந்து இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரியோட இயற்கையும் வளமும் தான் சொல்றாங்க. இந்த இயற்கையும் வளமும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். இந்த மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை வந்து சங்கமிக்கும் இந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து தீபகற்ப முனை அப்படின்னு நம்ம கன்னியாகுமரி சொல்றோம். அப்படின்னா வந்து மேற்கு மற்றும் கிழக்கு கடலுக்கு வந்து சேர்ந்த ஒரு இடம். இந்த இடத்த வந்து இப்ப மாபெரும் சூழலாம் ரொம்ப வந்து சிக்கல்ல வந்து கஷ்டப்பட்டு இருக்கு. அதுல ஒரு காரணம் என்னதுன்னா குன்றுகளின் அழிவு. குன்றுகள் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா மலைகளை பத்தி சொல்றாங்க. மலைகளின் அழிவால நம்ம கன்னியாகுமரி ரொம்ப பாதிக்கப்படுது. மலைகள் வந்து எப்படிலாம் நிறைய விதத்துல அழிக்கப்படுது. இப்போ நம்ம மலைகள் இல்லாட்டி என்ன ஆகும்னா நம்ம தென்மேற்கு பருவக்காற்று அப்புறம் வடகிழக்கு பருவக்காற்று நம்ம கன்னியாகுமரியில வீசுது. இது வந்து மலைகள்ல போய் ஸ்டாப் ஆயிதான் நமக்கு மழையா பொழியுது. இப்போ மலைகள் குன்றுகள் இல்லாட்டி நமக்கு வந்து மழை பொழியாது. மழை வந்து அதிகமா பொழியாது. நிறைய பிரச்சனைகள் வரும். மற்றும் மாப்பழம் இந்த மாதிரி முக்கியமான மரங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த குன்றுகள் தான். அப்புறம் வந்து கேரளாவின் தேவையால் அழிவு குமரி. இந்த குமரி மாவட்டத்துல வந்து கேரளாவால வந்து மலைகள் நிறைய அழியப்படுது. ஏன்னா வந்து கேரளால வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி மலைகள் எல்லாம் அழிக்கக்கூடாது, வெட்டக்கூடாது. அதனால வந்து கன்னியாகுமரியில உள்ள மலைகள் எல்லாம் வந்து வெட்டி ஓசை இல்லாம அதெல்லாம் வெட்டி வந்து கனவாகனங்கள்ல கொண்டு போறதுனால நமக்கு மலைகள்லாம் ரொம்ப அழிஞ்சிருக்கு. அப்புறம் வந்து நமக்கு வளர்ச்சி நம்ம நிறைய கட்டிடங்கள் அதெல்லாம் கட்டுறதுனால நம்ம நிறைய இயற்கையை வந்து இது சேதமாகும். அதனால நமக்கு வந்து குமரி மாவட்டத்துல நீர்வளங்கள் நாட்டுது. அப்புறம் ஏவிஎம் கால்வாய் யாரால கட்டப்பட்டிருக்குன்னா திருவிதாங்கூர் மன்னர் உத்திரம் திருநாள் மார்த்தாண்ட வர்மா அப்படிங்கிறவர் இதை கட்டியிருக்காரு. அவர் இதை எதுக்காக கட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாஞ்சல் நாட்டில் உள்ள நெல்மணிகளும் கோட்டாரின் வணிக பொருட்களையும் வந்து திருவனந்தபுரம் மற்றும் கொல்லம் இந்த மாதிரி இடங்களுக்கு கொண்டு போய் ஈஸியா சேர்க்கறதுக்கு இந்த வணிகம்காக தான் இதை வந்து கட்டியிருக்காங்க. இப்போ வந்து என்னதுன்னா நம்ம கொல்லத்துல இருந்து பூவார் வர இது வந்து ரொம்ப அழகா பராமரிக்கப்பட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பொலியூர் அப்புறம் பொலியூர்ல இருந்து புத்தூர் வரை இது வந்து ரொம்ப சேதமாக்கப்பட்டு கட்டிடம் மற்றும் கழிவுகளை கொட்டும் ஒரு இடமாக மாறி இருக்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு உண்மை. அப்புறம் நம்ம வந்து நீர்களை ரொம்ப சேமிக்கணும். அந்த காலத்துல நீர்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மண்ணுல இருந்து தோண்டி எடுத்து வந்த நீர்ல இருந்து இப்ப நமக்கு மண்ணுக்கடியில இருந்து தனியா டேப்ல தண்ணி கடிக்கிறதுனால நம்ம அதை வேஸ்ட் பண்ணாம அதை வந்து பாதுகாக்கணும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நீர் ஆதாரங்கள் தான் நம்ம தேட பயணத்தை பற்றி இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதில் பொதுகை முடியல் ஒரு பயணம் அனுபவம். அந்த அனுபவத்தை எல்லாமே ஆசிரியர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கடுத்து மேல் கொலையாறு மின் திட்டம், இது வந்து காமராஜர் தொலைநோக்கு வச்சு செஞ்சது. அதுக்கடுத்து அதே தலைப்பில் அவர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அணைகளின் பிணைப்பு, இந்த அணைகள் எல்லாம் எப்படி பிணைத்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து செடில் மற்றும் அணை பாதுகாப்பு, இந்த செடில் மற்றும் அந்த அணைகள் எல்லாம் எப்படி பாதுகாப்பு அதுக்கு முறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீர் சுழற்சியும் மின் உற்பத்தியும், இந்த நீர் சுழற்சியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மின் உற்பத்தியும் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து வனப்பகுதியின் உயிரி மண் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உளவியல் மற்றும் சமூக தாக்கம். இது என்னன்னா இந்த தாக்கம் எப்படி உளவியல்லையும் சமூகம்லையும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது நீரோடி முதல் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து என்னென்னா அந்த தேங்காய்பட்டினத்துல இருந்து மீன் பிடித்த துறைமுகம், அதில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, அது எப்படி ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நீரோடி மீனவர்களின் சவால், அந்த சவால்கள் இதெல்லாம் இந்த நீர் பிரச்சனைலாம் எப்படி அந்த நீரோடி அவர்களுக்கு தான் எப்படி வந்து சவாலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நன்மைகள், எச்சரிக்கை, சுற்றுலா அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம இளமைஞானிகளுக்குலாம் என்ன முடிவுரை, அவங்க என்னெல்லாம் சிந்தித்தாங்க அதெல்லாமே வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அந்த நிலத்தடி நீர், அது வந்து எப்படி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு
புதையல் அது எப்படி நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியாவில் உள்ள தாக்கங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் உள்ள தாக்கமும் இந்த நிலத்தடியோட நீரும் எப்படி வந்து சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த தமிழகத்திலோட நிலை, இந்த நிலை வந்து எப்படி இதுக்கு முக்கியமாக இருக்குது, இந்த நிலத்தடி நீர் எப்படி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது நீர் அந்த நிலத்தடி நீரோட பயன்பாடு இது எப்படி பயன்படுத்தலாம், அது வந்து ஒரு வரலாற்றில் மாற்றம் இது ஒரு இதில் எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இது நம்ம என்னெல்லாம் அந்த கிணறு யூஸ் பண்ணலாம் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வற்றி வரும் கிணறுகளோட விளைவுகள், இந்த வற்றி போகிறதுனால என்னெல்லாம் விளைவுகள் வரும், நம்மளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும்லாம் கொடுத்துருக்காங்க. அது நிலத்தடி நீரை நம்ம எப்படி சேமிக்கலாம், அது எப்படி அந்த வழிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது அதுலேயுமே இந்த பிரச்சனைக்கு எல்லாமே இளம் விஞ்ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த இளம் விஞ்ஞானிகளோட கருத்துக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவர் என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜ் அந்த வழி எல்லாமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கன்னியாகுமரியோட நிலத்திலோட முக்கியத்துவம், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் புவியில் உள்ள பாதி இதுவுமே இந்த நீர் அதெல்லாமே இங்கே ரொம்ப நல்லா இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஏஷியாவில் உள்ள எதிர்காலம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏஷியாலேயே இங்கே வந்து ரொம்ப நல்லா நீர்நிலம் அதெல்லாம் அதிகமாக இருக்குது. இதில் எல்லாருக்குமே ஏஷியாவுக்கே ஒரு அதிசயமாக என்ன இருக்குன்னா மாத்தர்பட்டி பாலம் வந்து அவங்களுக்கே ஒரு அதிசயமாக இருக்குது ஏஷியாலேயே. அதாவது மலைகளின் கொடை, இந்த மலைகளின் கொடை எது, அது ஓடைகளும் இந்த கால்வாய்களும் தான் மலைகளின் கொடை அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து அணை முகமூலம் அது மட்டும் இல்லாமல் அண்டை அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த முன்னாள் காலத்துலலாம் அவங்க எப்படி இந்த தண்ணியெல்லாம் சேமித்து வச்சாங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து எதிர்கால திட்டங்கள் என்னெல்லாம் திட்டங்கள் எதிர்காலத்தில் என்ன திட்டங்கள்லாம் இருந்துச்சு, அடுத்து அந்த முல்லை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து விலங்குகளின் பாதுகாப்பு, இந்த வாழ்வின் பாதுகாப்பு, இப்போ விலங்குகள் எல்லாமே பாதுகாப்பாக இருந்துச்சுன்னா வாழ்வும் பாதுகாப்பாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மரங்களின் நீரின் வேர்கள் அப்படின்னா என்ன, மரங்கள் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம நீரெல்லாம் சேமித்து வைக்கலாம். அதுக்கடுத்து குமரி மண்ணின் மரம் அது அந்த குமரி மண்ணில் என்னெல்லாம் மரம் வந்து வளருது, அதை எப்படி நம்மளுக்கு தண்ணி எப்படி சேமித்து உதவுது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பனை மரம் என்னெல்லாம் பண்ணுது, அந்த பன்முக பயன் அதெல்லாம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆலமரம், அடுத்து வெப்ப மரம், அடுத்து மருதி தெற்கு, அப்புறம் இழுப்பை அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த எதிர்கால சிந்தனைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மரம் வளர்த்தா என்னெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு மரத்தோட பயன்களையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மரங்கள் வந்து இயற்கையின் நீர் மேலாண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன இளம் விஞ்ஞானிகள்லாம் ஒரு மரமும் வளர்க்கணும் அது மாதிரி அவர் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நம்பிக்கை, அது தியாகம், பெருமை இதெல்லாமே கொடுத்துருக்காரு. கல்லணைக்கு முந்தைய மண் அணைகளிலும் குமரியின் பாசன பரிமாணம். இதில் அணைக்கட்டுகளின் தோற்றம், அதாவது மண் முதல் கல்வரை. முதலாவது மனிதர்கள் மண்ணாலேயே அணைகளை கட்டினார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அதற்கு உதாரணமாக பாண்டியர் அணைக்கட்டு. இது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பரளியாற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. புத்தன் அணை, இது 200 ஆண்டுகளுக்கு முன் மண்டை படிந்த பாண்டியர் அணைக்கு மாற்றாக கட்டப்பட்டது. இரண்டாவதாக குமரியின் நதி படுக்கைகளும் அணைக்கட்டுகளும். இதில் குளித்துறை அதாவது இதற்கு இன்னொரு பேரும் உண்டு, அதுதான் தாமிரபரணி. திருப்பரப்பு அணைக்கட்டு, அருவிக்கரை அணைக்கட்டு, பழையாறு படுக்கை போன்றவற்றையும் கூறப்படுகிறது. இது வழியாறையும் கூறப்படுகிறது. நவீன கட்டுமானங்களின் எழுச்சி. நவீன முறையில் கட்டப்பட்ட முதல் அறை பேச்சுப்பாறை அணை. இது 1806ஆம் ஆண்டு முதல் 1906ஆம் ஆண்டு வரை கட்டப்பட்டது. இது ஐரோப்பிய பொறியாளர் அலெக்சாண்டர் மின்சின் மேற்பார்வையில் கட்டப்பட்டது. இரண்டாவதாக பென்சாணி அணை. இது 1948ஆம் ஆண்டு தொடங்கி 1953ஆம் ஆண்டு இதன் கட்டுமான பணிகள் முடிவடைந்தது. சிற்றார் 1 மற்றும் 2. இது 1965ஆம் ஆண்டு இதன் கட்டுமான பணிகள் துவங்கி 1977ஆம் ஆண்டு முடிந்தது. பல்நோக்கு பயன்பாடுகள். குடிநீர் முதல் மின்சாரம் வரை. நமது நீர்கள் மின்சாரத்தை தயாரிக்கும் வழியாக உள்ளன. இதற்கு கோதையாறு போன்ற கீழ்கோதையார், மேல் கோதையார் போன்ற திட்டங்களின் மூலம் மின்சாரங்களை 100 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெறுகிறது. அடுத்ததாக குமரியின் நீர்த்தேக்கங்களும் நவீன நீர்ப்பாசன புரட்சியும்.
இதில் முதல் வண்ணார்பாறை முதல் பாண்டியர் அணை வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. வண்ணார்பாறை குமரி மாவட்டத்தில் வந்த முதல் கல்லணை இதுவே. பாண்டியர் அணை இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னமே மழை குறைவாக இருந்த நாஞ்சில் நாட்டுக்கு தண்ணீர் கொண்டு வரும்படி பரளியாற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. பேச்சிப்பாறை குமரியின் உயிர்நாடி. இது திருவிதாங்கூர் மன்னர் மூலம் திருநாள் ஆட்சி காலத்தில் ஐரோப்பிய பொறியியலாளர் அலெக்சாண்டர் மின்சின் அவர்கள் மேற்பார்வையில் கட்டப்பட்டது. இது கட்டப்பட்ட காலம் 1896 ஆண்டு தொடங்கப்பட்டு 1906 ஆண்டு முடிக்கப்பட்டது. அடுத்தது காமராஜரின் தொலைநோக்கு பார்வை. உயர்மின் அதிகரிப்பு. இதனால் நீர்பிடிப்பு திறன் அதிகரித்து குமரி மாவட்டம் வற்றாத வளம் பெற்றது. இந்த நூலில் நீர் ஆதாரங்கள் அதாவது கிளை ஆறுகளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன. கோதை ஆற்றின் கிளை ஆறுகள். கிளை மலைகள் கிளாமலை, வரையாட்டு பொச்சை, மோதிரமலை போன்ற மலைகளும் ஆறுகள். மயிலாறு, கும்பாறு, குச்சியாறு, சின்ன குச்சியாறு போன்ற ஆறுகளும் கூறப்பட்டுள்ளன. அடுத்ததாக நதிநீர் இணையும் நாஞ்சில் நாட்டின் நல்வாழ்வு. இதில் ஈரநிலங்கள், பூமியின் ஈரமான இதயம், பாண்டியர்களின் பொறியியல் அதிசயம், புத்தன் அணை அதாவது சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னமே கட்டப்பட்ட அணை. இது இன்று வரை பயன்பாட்டில் உள்ளது. பெருஞ்சாடி காமராஜர் காலத்து பொற்காலம். இது காமராஜர் காலத்தில் பொற்காலமாக கட்டப்பட்டுள்ளது. இதன் கட்டுமான வரலாறு தொடக்கம் மற்றும் நிறைவு. சுதந்திரத்திற்கு பிறகு கட்டப்பட்டு 1948 ஆண்டு துவங்கி 1958 கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கள ஆய்வு மற்றும் எதிர்கால சிந்தனைகள். இதில் பழையாற்றின் 13 தடுப்பணைகளும் ஈரநில மறுசீரமைப்பில் இளம் விஞ்ஞானிகளின் பங்கு, விடுபடாத நீர்முடிச்சுகள் போன்றவற்றை குறிப்பிடப்பட்டுள்ளன. தாகம் தீர்க்கும் திட்டங்களும் தத்தளிக்கும் நீர்மூலங்களும். இதில் பொய்கை அணையை பற்றி, இயற்கை எழில் சூழ்ந்த ஆர்வாய் மொழி அருகே பொய்கை எனும் நதியை பற்றியும் அதன் வரலாற்றை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் முக்கடல் அதாவது நாகர்கோவிலின் அமுத சுரபி என்று முக்கடல் அழைக்கப்படுகிறது. மற்றும் திருப்பரப்பு இது அழகிய பாண்டிபுரத்தின் கூட்டு குடிநீர் திட்டம் என்றும் கூறப்படுகிறது. போன்ற பல சுனாமி கால திட்டம் போன்ற மக்களை காப்பாற்றும் திட்டங்களையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிக்கல் நிறைந்த நீர் பாதைகளும் சிதையாத மரபு நலமும். ராதாபுரம் கால்வாய் இது ஒரு மாவட்டங்களை இணைக்கும் கால்வாய். இந்த கால்வாயானது தோவாளையில் தொடங்கி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் முடிகின்றது. இக்கால்வாயானது 28.8 கிலோமீட்டர் பாய்கிறது. இந்நூலில் நந்தியாறு, சிற்றாறு போன்ற ஆறுகளையும் இவர் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் பயோ இண்டிகேட்டர்ஸ் ஆகியவற்றின் பயனையும் இவர் குறிப்பிடுகிறார். மலைத்தடங்களும் மறைந்து வரும் நீராரங்களும் ஒரு கள ஆய்வு. முக்கடல் வேலிமலையின் இதய துடிப்பு என்று இந்நூலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். குடமுருட்டி ஓடை, கொய்யா ஓடை, காவு ஓடை, மணலோடை ஆகிய நான்கும் இணைந்துதான் முக்கடல் அணை உருவாக்குகிறது. வள்ளியாறானது வேலிமலையின் தெற்கு சரிவில் உற்பத்தியாகி 16 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து கடியப்பட்டினத்தில் உள்ள அரபிக்கடலில் கலக்கிறது. எல்லை பகிர்வுகளும் எழில்மிகு வேலிமலையும். நெய்யாறு பற்றிய விரிவான தகவல்களை ஆசிரியர் இந்நூலில் குறிப்பிடுகிறார். இது தெற்கு பொதிகை மலையில் உற்பத்தியாகி வள்ளியாற்றின் பிறப்பிடமாக வேலிமலை திகழ்கிறது. குமாரகோவில் உள்ள சுனை ஒருபோது வற்றுவதில்லை. மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் வால் இல்லை. குறிச்சியும் முல்லையும் சிதைந்தால் வள்ளியாறு வற்றி மருத நிலம் பாலைவனமாக மாறும். மலை முகுடுகளும் மின்சாரமும் ஓர் ஆழமான தேடல். குமரி மாவட்டத்தின் நீர் ஆதாரங்கள் மின்சாரம் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பிற்கு உயிர் நாடியாக திகழ்கின்றன. அணைகள் முதல் காடுகள் வரையிலான இந்த இயற்கை சங்கிலி மனித குலத்தின் வாழ்வாதாரத்திற்கு இன்றியமையானது. இயற்கையை நேசித்து மரங்களை வளர்ப்பதன் மூலம் மட்டுமே நாம் இந்த மண்ணுடான நம் பின்னி கிடைந்த உட்படுத்தியாக ஆக முடியும். சதுப்பு நில பாதுகாப்புடனும் வருங்கால விஞ்ஞானிகளும். மணக்குடி முகத்துவராயத்தில் உள்ள 150 ஹெக்டார் ஆலையாட்டி காடுகள் ஒரு இயற்கையின் ஆளாக எப்படி செயல்படுகின்றன என்பதை இந்த அத்தியாயம் தெளிவாக
சொல்கிறது. இவை சுனாமி மற்றும் புயல் காலங்களில் நிலத்தை காக்கும் கடலோர அரணாக செயல்படுகிறது. நீர்மூழ்ச்சிகளை அவிழ்ப்போம், வாழ்வை நிலைத்திருக்க வைப்போம். நீரின்றி அமையாது உலகம் என்ற திருவள்ளுவரின் வாக்குப்படி கன்னியாகுமரியில் நீர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. காடுகளை அழிப்பது நாம் அணைகளை குடைப்பதற்கு சமம். காடுகள் நீரின் ஆதாரமாக திகழ்கின்றன.